வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அனூப் சோனி. இந்த கிரைம் பெட்ரோல் எபிசோட்ல உங்களுக்கான ஹோஸ்ட் நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். காலம் தான் பிரிவுக்கான ஒரு மருந்துன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில காயங்கள் எப்பவுமே ஆறாது. அது நிரந்தரமா ஒரு வடுவா இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைய இந்த கேஸ்லயும் இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு சில பழைய விஷயங்கள் புது விஷயமா வெளியில வந்திருக்கு. அது பல பேருடைய வாழ்க்கைய குற்ற செயல்கள் மூலமா வெளிக்கொண்டு வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அவன் கூட படுக்காத. நீ அவன் கூட படுத்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்பா, மாப்பிள்ள கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன பண்றது, எல்லாமே தலைவிதி. அப்பா விட மாட்டேங்கிறாரு. வாமா, இனிமே இதான் நீ வாழ போற வீடு. இன்னைக்கு இவனோட அம்மா மட்டும் உயிரோடு இருந்தா ஆரத்தி எடுத்து வரவேற்றிருப்பா. என்னால வார்த்தையால் தான் வரவேற்க முடியுது. மச்சான், விஷயம் உன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு செம்ம சூப்பர் சரக்கு பார்ட்டி போ. ஆனா மாப்பிள்ள தான் ஒண்ணுமே வேணான்ட்டான். நைட்டு வீட்டுல என்ஜாய் பண்ண போறாராம். மச்சான், எங்களுக்காக எங்க கூட வந்து குடியேன். சரி கிளம்ப. அது நல்ல பையன், வா. கோகுல், கோகுல், ஏ கோகுல். இன்னைக்கு என்ன ஆச்சு? தலை வலிக்குது. மறுபடியும் சாக்கு போக்கு சொல்றல. நம்ம கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் ஆச்சு. என் கூட வாழ விருப்பம் எது கல்யாணம் பண்ண? ஒரு நாள் என் வாழ்க்கையை வெறுத்து போச்சு. ஒரு நாள் தலைவலி, ஒரு நாள் வயிற்று வலி. நான் ஒன்னும் சும்மா சொல்லல, நிஜமாவே வலிக்குது. இந்தாங்க டீ. ஹலோ, சொல்லுங்க சார். கண்டிப்பாக வரேன். இதை வந்துடுறேன் சார், உடனே வரேன். மும்பைக்கு ட்ரிப் போகணும். நான் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நைட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. சரிங்க. எங்கப்பா போற நீ? மும்பை தான்ப்பா போகிறேன். வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்திட்டு இருக்காத. நீ வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன்ப்பா. உன்னை பக்கமா அவன் வரலையா? சரி, அவன் வந்தாலோ இல்லை கால் பண்ணாலோ எனக்கு உடனே கால் பண்ண சொல்லு. உமேஷ் வீட்டுக்கும் அவன் வரலன்னு சொல்றான். எங்க ட்ரிப்புக்கு போனாரு? சார், என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஒரு சவாரி மும்பைக்கு வந்திருக்கு, அதான் போயிட்டு வந்தாருன்னு சொன்னான். நேற்று காலையிலே போயிட்டான் சார். ஆனால் இன்னும் திரும்ப வரல. கவலையை விடுங்க, வண்டி நம்பரை மட்டும் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். கிஷோரி சந்திரகாந்த் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழிகள்லயும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த பாடா இருந்தாங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கிரமா கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. கோகுல் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் ஒரு ராசி இல்லாதவ. என் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கும் போல இருக்கு. இப்படியே நாட்களும் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட எந்த ஒரு விஷயமும் தெரியல. அவனுடைய டாக்ஸியும் கிடைக்கல, எந்த ஒரு அடையாளமும் தெரியல. காலப்போக்குல கோகுலுடைய அடையாளமும் மங்கிடும் நினைக்கிறேன். இந்த கேஸ் ஃபைல்ஸ் கூட காவல் நிலையத்துல புது கேஸ் கட்டுக்கு அடியில போய் மாட்டிக்கிச்சு.
என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ற? எத்தனை முறை சொல்லியிருக்க உங்ககிட்ட ரோகன் வேலையை ரோகனே செய்யட்டும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? செல்லம் கொடுத்து அவனை குட்டி செவர ஆக்கி வச்சிருக்க. டாக்டரும் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இங்க இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? நானும் எல்லாம் பண்ணிட்டேன். அவனை ஃப்ரீயாவே விட மாட்டியா? பாரு, அவன் என் பையன். அவன் எனக்கு பிறந்தவன். என்ன மாதிரி அவன் வேலையை அவன் பண்ணிக்கணும். அவனே ரெடி ஆவான், அவனே ஸ்கூலுக்கும் போவான். அவன் கையாலே அவன் டிஃபனும் சாப்பிட்டுப்பான். நான் சொல்றது புரியுதில்ல? சொல்லு. சரி சரி, நான் அவன்கிட்ட சொல்லி ட்ரக் எடுத்துட்டு போக சொல்லிடு. வேலை சரியா நடக்கணும். குட்டி, அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும். ஓகே, பாய் 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 பாய். அட சுனிலே, நீயா? சந்தர், எப்படிப்பா இருக்க? இவ்வளவு நாள் எங்கப்பா இருந்த? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் மும்பையில் தான்ப்பா இருக்கேன். அங்கே ஒரு பெரிய மொபைல் ஃபேக்ட்ரியில் இருக்கேன். ஆனால் இப்போ போக போக எனக்கு மும்பை செட் ஆகலப்பா. அதனால தான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். சரி, நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு மால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே நான் என்னோட மொபைல் ஷாப் போடலான்னு இருக்கேன். சீக்கிரமாகவே. ரொம்ப நல்ல விஷயம். அம்மா, நீ தனியாவா வந்திருக்க? வைஃப் கூட வரல? அட, நான் எங்கப்பா கல்யாணம் பண்ணேன்? இனிமே தான் பண்ணணும். மற்றபடி எல்லாம் ஓகே தானே? வேற யாரும் வந்தாங்களா? அது எப்படி வருவாங்க? நான் தான் இங்கே இல்லையே. ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அவன் என்ன ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துட்டான். இப்ப கூட வெளியே தான் நிக்கிறான். வெளியில யாருமே இல்லையே. நான் தான் சொல்றேன்ல, அவன் வெளியே தான் நின்னுட்டு இருந்தான். உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ரிலாக்ஸ் ஆரு. யாரோ உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி உனக்கு ஒரு பிரமை. யாரும் உன்னை ஃபாலோ பண்ணல. ஆனா இது முதல் தடவை நடந்த விஷயம் இல்லல. அன்னைக்கு நான் கடைக்கு போகும்போது இப்படித்தானே ஃபாலோ பண்ணி வந்தான். சரி, துணைக்கு ஆளை கூட்டிட்டு போ. உன் கூடவே வருவாங்க, உன் கூடவே போவாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அடுத்த தடவை என்னை யாராவது ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். எப்பெல்லாம் நமக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குதோ, அப்போ நமக்கு பிரியமானவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்காததுனாலதான் பெரிய விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பிரச்சனை எந்த ரூபத்துல வரும்னே தெரியாது. எதிர்பார்க்காத அந்த நேரத்துல பிரச்சனை வரும். அமன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது நேரா வீட்டுக்கு வந்துரு. அங்க எங்க விளையாட போக கூடாது. ஓகே ஆண்டி, பாய். சங்கீதா, சொல்லுங்கம்மா. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். மாதிரியை கொஞ்சம் பாத்துக்கோ. அவ ஏதாவது கேட்டா செஞ்சு கொடு. சரிங்கம்மா. அம்மா,
நீங்க எங்க போயிட்டீங்க? நான் எவ்வளவு நேரமா கால் பண்றேன். என் ஃபோன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. நீ எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க? ரோஹன் தம்பி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரவே இல்ல. சார் அவங்க ஸ்கூலுக்கு பார்க்க போயிருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகலன்னு. போகல அப்படின்னா? ஏய் இல்லப்பா, நான் பேசிட்டேன்ப்பா. நீங்க அங்க போய் பாருங்க போங்க. சரியா, போய் பாருங்க போங்க. ஏய் எங்கடி போனேன்? ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கு. எனக்கே தெரியல, என் ஃபோன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ரோஹன் கிடைச்சானா? இல்லடி, ஒண்ணுமே தெரியல. பாருங்க, லேட் பண்ணாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். சரி, வீட்டை லாக் பண்ணிட்டு வா போ. ரோஹன் தினமும் ஸ்கூலுக்கு நடந்தே தான் போவானா? ஆமா சார், நடந்து தான் போவான். ஸ்கூலு எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க தான். ஆமன் அப்புறம் அதுல். அவங்க கூட தான் ஸ்கூலுக்கு போவான், திரும்ப வருவான். சார் 3 பேரும் எப்போ ஒன்னா தான் சார் போவாங்க. ரோஹன் தான் முதல்ல போவான். நடந்து போற தூரம் தான் சார். ஸ்கூலுக்கு போய் கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ரோஹன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக. சொந்தக்காரங்க யாராவது அவங்க கூட போயிருக்கலாம், விசாரிச்சிங்களா? சார் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்ல. ஆனா ஸ்கூல் டைம்ல ஸ்கூலுக்கு போகாம வேற எங்க போவான் சொல்லுங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் கூட சண்டை போட்டிங்களா, விரோதம் அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே சார். சார் கடந்த சில நாட்களா என்ன யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஆமா சார், 2 நாள் முன்னாடி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. யாரோ அவங்கள ஃபாலோ பண்றதா சொன்னாங்க சார். சார் ஒரு ஆள் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை தெரியுமா? இல்ல, எனக்கு அவனை தெரியாது. இப்ப கூட வெளியே தான் நிக்கிறான். சரி, என் கூட வாங்க. இங்க யாருமே இல்லையே மேடம். இவ்ளோ நேரம் இங்க தாங்க நின்னுட்டு இருந்தான். என்னாச்சு? மறுபடியும் யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? அது நீங்க யாரு? அவர் என் புருஷன் திலீப் மகாஜன். நான் தான் அவரை வர சொன்னேன். யார் உங்களை ஃபாலோ பண்ணது? உங்களுக்கு அவன் ஃபேஸ் ஞாபகம் இருக்கா? ஸ்கெட்ச் ரெடி பண்ண முடியுமா? நான் இது வரைக்கும் அவனை சரியா பார்த்தது இல்ல சார். அவன் என் முன்னாடி ஒழுங்கா வந்ததே இல்ல. திலீப் சார், என்ன பேச? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் சார். உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்களா? ரான்சம் ஏதாவது கேட்டாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சார் என் பையன் ரோஹன் ரொம்ப சின்ன பையன். ப்ளீஸ் அவனை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அதிரடியா செயல்படுறோம். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே எங்களுக்கு சொல்லுங்க. சுகாஷ், அந்த பையனால வாய் பேச முடியாது, காதும் கேட்காதான். சின்ன பையன். ஏரியாவில் இருக்கிற மற்ற பசங்களோட சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகிறான். வழி தவறி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, நீ அந்த 2 பசங்களையும் ஸ்கூல்லையும் விசாரிச்சுக்க. ஏதாவது தெரியுதான்னு பாரு. தமகான், நீ அந்த ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ரூட்டு ஃபுல்லாக செக் பண்ணு. அந்த பையனுடைய ஃபோட்டோவை எல்லா இடத்துலையும் காட்டு. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் காட்டு. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா? ரோஹனை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு தனியா அனுப்பு, அப்படித்தானே நீ சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன ஆச்சு? என் பையனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாரோ கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற நீ? போலீஸ் தேடிட்டு தாமா இருக்காங்க. அவன் கண்டிப்பா கிடைச்சிடுவான். இப்ப என் பையன் ரோஹன் எப்படி இருக்கானோ எங்க இருக்கானோ தெரியல. ஆமா அங்கிள், நாங்க ஒன்னாதான் போனோம். அங்க ஒரு டர்னிங் வரும்ல, அங்கேருந்து ரோஹன் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானே. அப்புறம் நாங்க எங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம். சரி, ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம்? ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் நாங்க அந்த டர்னிங்ல ரோஹனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவன் வரவே இல்ல. நீ ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி உனக்கு ஏதாவது தோணுச்சா? இல்ல அங்கிள், அப்படி எதுவும் இல்ல. கண்டிப்பா இந்த வேலையை அவன் தான் செஞ்சிருப்பான். படுபாவி, அவன் தான் என் பிள்ளைய கொண்டுட்டான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா நீங்க யாரும் கேட்கல, நம்பல.
ரோஹனுடைய பாடி எங்களுக்கு பக்கோரி காட்டு பக்கத்தில் இருந்து தான் கிடைச்சது. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். திலீப் சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களை யாராவது காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா? உங்களுக்கு யார் கூடவாது முன் விரோதம் இருந்துச்சா? உங்கள் புள்ள ரோஹன் எப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க? சார், நான் ஒரு சின்ன கான்ட்ராக்டர் சார். யார் கூட எனக்கு எந்த விரோதமும் இல்லை சார். வர வர மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. 7 வருஷம் தொலைஞ்சு போனவன் கிடைக்கலனா கேஸை மூடி கிடப்பில் போட்டுருவாங்க. ஆனால் உங்கள் கேஸு 9 வருஷமாக போயிட்டு இருக்கு. உங்க பையன் வாலிப வயசுக்காரன் சார். அவன் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் திரும்ப வந்திருக்கணுமே. அவன் திரும்பி வரலன்னா செத்துட்டான்னு சொல்ல வரீங்களா? ஐயா, அப்படி செத்துருந்தா உறுதியா சொல்லுங்க ஐயா. நான் மறுபடியும் உங்களை தேடி வரமாட்டேன்ல. பதினோரு மணிக்கெல்லாம் நான் திரும்ப வந்துடுவேன்ப்பா. அந்த ஸ்டாக்கரை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை சார். அந்த ஸ்டாக்கர் தான் கிட்னாப் பண்ணி அவனை கொன்னுட்டானா? அவன் ஏன் அதை செஞ்சான்? ஒருவேளை சைக்கோ கில்லராக இருப்பானா? ஏன்னா இது வரைக்கும் காலே வரல. ஏன்னா அந்த குழந்தையால பேச முடியாததுனால கத்தி கதறி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த கில்லர் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்க நினைக்கிறானா? அந்த திலீப் அப்புறம் கிஷோரி அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணு. அவங்க கடந்த காலத்தில் ஏதாவது நடந்திருக்கும் பாரு. சொல்லு சார். பாட்டில் நகரில் ஒரு டீ கடைக்காரன் இருக்கான் சார். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு ஆள் ரோஹனே அவங்க அம்மாவையும் ஃபாலோ பண்ணதாக பார்த்துருக்கான் சார். அவன் அவங்கள முறைச்சு பார்த்துருக்கான். ஒரு வேலை செய், அந்த டீ கடைக்காரனை உடனே கூட்டிட்டு வா. சொல்லு சுரேஷ், நீ என்ன பார்த்த? சார், ஒரு ஆள் அடிக்கடி என் கடைக்கு டீ குடிக்க வருவான். கணேஷ் காட்டுன்னு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனையும் அவன் அம்மாவையும் அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவான். யார் அவன்? இதுக்கு முன்னாடி அவன் கடைக்கு வந்திருக்கானா? இல்லை சார், இப்போ தான் கொஞ்ச நாள் என் கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். முகம் ஞாபகம் இருக்கா? ஸ்கெட்ச் ரெடி பண்ண முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் சார். சார், இதான் அந்த ஸ்டாக்கரோட ஸ்கெட்ச். இவன் தான் கிஷோரியும் ரோகனையும் ஃபாலோ பண்ணியிருக்கான் சார். எல்லா இடத்துலையும் இவன் போஸ்டர்ஸை சர்க்குலேட் பண்ணு. நம்ம இன்ஃபார்மர்ஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. இவனை கூடிய சீக்கிரம் பிடிச்சாகணும். ஆமா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒருத்தன் தான் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தான். ஆனா இவன் ரோஹனா எதுக்காக? கிஷோரிமா, நீங்கள் பார்த்ததுமே அடையாளம் கண்டுக்கிட்டீங்க. ஆனால் போன தடவை நாங்கள் இந்த ஸ்டாக்கரை பற்றி கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? தெளிவாக பார்த்ததில்லன்னு சொன்னீங்கல்ல சார். நான் முதல்லயே சொல்லிட்டேன், தெளிவாக எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அவன் எப்பவுமே என் எதிரில் வந்து நின்னதில்லை. இவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். இவன் எங்க இருந்தாலும் தேடி தூக்குங்க. போலீஸ்காரங்களும் இவனை தேடுறாங்க. போலீஸ்காரங்க தூக்கறதுக்கு முன்னாடி நாம தூக்கி ஆகணும். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சார், ஸ்டாக்கர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனை யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால அவனை இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவன் பேர் சுனில். அவனை கத்தியால் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குடலே வெளியே வந்துருச்சு. அவனே ரத்தத்தை அழுத்தி பிடிச்சிட்டு தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கான். இவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போ நீங்கள் அவனை தாராளமாக விசாரிக்கலாம். தேங்க்யூ. யா. உன் பேர் என்னடா? சுனில் சார். என்னாச்சு? எப்படி நடந்துச்சு? சார், நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு போகிற வழியில் ஏய், யாரா நீங்கள்? யார் உன்னை அட்டாக் பண்ணது? எனக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது சார். நான் புனேக்கு வந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. இந்த லேடி, இவங்களை ஏன் நீ திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்த?
சார், இந்த லேடியோட முகம் என்னோட ரிலேட்டிவ் முகம் மாதிரியே இருந்தது சார். ஆனால் ஒரு 4-5 நாள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க வேற ஆள்னு தோணுச்சு சார். அதான் சார். உனக்கு அவங்கள தெரியுங்கிற மாதிரி தோணுச்சுல்ல, அப்போ அவங்கள நேரடியாக கேட்டுற வேண்டியதானே? சார், ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு லேடிஸ் எப்படி சார் தடுத்து நிறுத்தி கேட்க முடியும்? ஒரு லேடியை உன்னால் ஃபாலோ பண்ண முடியுது, அவங்கள நிறுத்தி கேட்க முடியாதா? அப்புறம் இந்த பையன், இவனை தெரியுமா? தெரியும் சார். இவன் அந்த லேடி கூட தான் வந்து போயிட்டு இருப்பான். சார், என்னாச்சு சார்? மர்டர். முதல்ல இந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டானுங்க, அப்புறம் கொண்டுட்டானுங்க. அதோட நீ இந்த குழந்தையும் அவங்க அம்மாவையும் ஃபாலோ பண்ணியிருக்க. இப்போ உன்னையே யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்ன கனெக்ஷன்டா இதெல்லாம்? சார், எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச முகமாக இருந்துச்சு, அதனால நான் ஃபாலோ பண்ணேன் சார். ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். நீ எங்கடா தங்கியிருக்க? உன் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க? சாய் மந்திர் பக்கத்தில் ஒரு காலனியில் தங்கியிருக்கேன் சார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் புனே வந்தேன். இதுக்கு முன்னாடி மும்பையில் தான் சார் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு மொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு. சார், அவன் போய் தான் சொல்கிறான், நல்லா தெரியுது. அவன் அவங்கள ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டானா? அப்போ கிஷோரி வந்து ரமாகாந்த் கிட்ட ஸ்டேஷனில் வந்து ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? சார், ஒரு ஆள் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை தெரியுமா? இப்போ இந்த சுனில் ஜோஷி தான் நம்மளுடைய பிரைம் சஸ்பெக்ட். ஏன்னா இவன் தான் ரோஹனியும் அவங்க அம்மா கிஷோரியும் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஆனால் இவனுடைய மோட்டிவ் தான் என்னன்னு தெரியல. ஒரு வேலை செய், ஒரு கான்ஸ்டபிளை ஃபிக்ஸ் பண்ணி என்னன்னு விசாரிக்க சொல்லு. ஹாஸ்பிட்டல் ஆளுங்க கிட்ட சொல்லு, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. தற்சமயம் அவன் எங்கே புனேல தங்கியிருக்கானோ அங்கேயும் மும்பையிலையும் அவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க. சார், நான் கிஷோரை வீட்டில் வேலை செய்கிற மேடு சங்கீதா கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க? என் பேர் வெளியே வராதுல்ல, இல்லைன்னா என் வேலை கையை விட்டு போயிடும். சங்கீதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு தெரிஞ்சதா சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு என்ன தோணுதுன்னா திலீப் சாருக்கு ரோஹன் மேல பாசமே இல்லைன்னு. என்ன பண்ற நீ? போது நிறுத்து. அவன் வேலையை அவனே பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கல. எத்தனை முறை சொன்னாலும் புரியாது. எப்படி முழிக்கிறான் பார். அவன் வேலையை அவனை பண்ண விட. உங்க பையனால பேச முடியாத, தானால வேலை பண்ணிக்க மாட்டான்னு எல்லாம் கேட்குறாங்க. வெளியில என்னால தலை காட்டவே முடியல. பேசாம அவன் செத்துடலாம். எனக்கு இப்போ கூட என்ன தோணுதுன்னா, ரோஹனை கொன்னது அதை வச்சு திலீப்புக்கும் கிஷோருக்கும் ஏதோ சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்ப திலீபே தன்னோட பையனை ஆளை வச்சு கொல்ல சொல்லிட்டானா என்ன? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுனிலையும் கொல்ல சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். எவிடன்ஸே கிடைக்காதுல்ல. இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது. எல்லா ஆங்கிள்லையும் செக் பண்ணலாம். ஒரு விஷயத்தை கண்டுபிடி. சுனில் ஜோஷி அல்லி மகாஜானுக்கு இடையில கனெக்ஷன் இருக்கான்னு பாரு. அதுக்குள்ள நான் கிஷோரி கிட்ட பேசி பார்க்கறேன். சார், எந்த அப்பாவுக்காவது புள்ள மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமா? அவர் ரோஹனை தன்ன மாதிரி திறமைசாலியா மாத்த நினைச்சாரு. அதுக்காக அவர் புள்ளைய கொன்றுவாருன்னு சொல்வீங்களா நீங்க? பாருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரைட் அண்ட் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். திலீப் சுனில் மேல அப்படி ஒரு தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்கா? ரோஹனுடைய கொலைக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கா? சார், உங்க கற்பனைக்கு எல்லையே இல்லையா? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. என் வாழ்க்கை இங்க நாசமா போச்சு. நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் புருஷனை சந்தேகப்படுறீங்களா? இங்க பாருங்க கிஷோரி மேடம், நான் உங்களை டார்ச்சர் பண்ணல. நாங்க உங்க பிள்ளையோட கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். அதனால நாங்க கேட்கற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. உங்க புருஷன் திலீப் சுனில் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கா? அவர் ரோஹனை கொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எத்தனை தடவை சொல்றது, அவர் அந்த மாதிரி செய்ய வாய்ப்பே இல்ல. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கோவக்காரர் தான். ஆனா என்னை விட அவரை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. யார் என்னோட உயிரை காப்பாத்தினாரோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ, என் வாழ்க்கையை காப்பாத்தினாரோ, அவரே அவர் பிள்ளை எப்படி கொலை பண்ணுவாரு? இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. He is fit now. நாங்க அவருக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ நான் உன்னை போக விடுறேன். ஆனால் எப்போவும் நாங்கள் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருப்போம். எங்களுக்கு தெரியாமல் நீ சிட்டியை விட்டு வெளியே போகக்கூடாது. தினமும் ஸ்டேஷனுக்கு நீ வந்து சைன் பண்ணணும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? ஓகே சார், நான் தினமும் வரேன் சார். இப்போ கிளம்புறேன் சார். சார், கடந்த சில நாட்களா அக்கம் பக்கம் ஏரியால ஒரு ஸ்கெல்டனோட வேற பார்ட்ஸ் கிடைச்சதா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சார். ஏதோ ஒரு வண்டிக்கு அடியில ஸ்கெல்டனோட மண்டையோடு கிடைச்சது. இது வரைக்கும் எத்தனை எலும்புகள் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அனுப்பி வச்சிரு. உடனே ரிப்போர்ட் வாங்க.
சார், திலீப்பை பற்றின ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. திலீப் ஹிஸ்ட்ரி ஷீட்டை கன் விசாரங்கிட்ட சுனிலை கொல்ல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். வணக்கம் சார். என்ன? சார் உள்ளே வரலாமா சார்? வா கணேஷ். சார் நேற்று நைட்டு நான் சுனிலை ஃபாலோ பண்ணேன். அவன் ஒரு காட்டுக்குள்ளே போனான் சார். அங்கே ஒரு குழிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டான் சார். அதோட ரொம்ப டென்ஷனில் வேற இருந்தான். இந்த சுனில் மேலே எனக்கு முதலே சந்தேகம் இருந்துச்சு. முதல்ல நம்ம திலீப்பை பற்றி அவன்கிட்ட கேட்டதும் அவன் சொன்னான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னான். அப்புறம் திலீப் அவனை கொள்றதுக்கு என் கான்ட்ராக்ட் கொடுத்தான். திலீப் அப்புறம் சுனில் 2 பேரையும் தூக்கு. அதோட அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டரையும் வர சொல்லு. அவன் பேர் என்ன? டக்ளு ஷாவந்த். என்ன இதுக்காக இங்க இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க சார்? சொல்லுங்க, உங்களுக்கு எதனால பிரச்சனை வந்துச்சு? சார் எனக்கும் மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அப்படியா? ரோகன் குமாரை கொல்றதுக்கான கான்ட்ராக்டுக்கு பணத்துக்காக சண்டை போட்டியா? சார், என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? நான் என் ரோகனை கொல்றதுக்காக எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன் சார்? விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. உனக்கு ரோகனை சுத்தமா பிடிக்கல. அவன் ஊமையா செவிடா இருக்கிறது பிடிக்கல. உனக்கு தெரிஞ்சிருக்கு சுனில் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்றான்னு. நீ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட. சுனில் கையாலேயே உன் புள்ளைய கொன்னுட்ட. உன்னை பத்தின ரகசியம் வெளியில வராம இருக்கிறதுக்கு நீ சுனிலுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க. சார் நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆள் சார். மும்பையில் ஒரு மொபைல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ புனேல நானே ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். சார் எந்த ஆங்கில சார் என்னை பார்த்தா உங்களுக்கு தப்பானவன் தெரியுது? சின்ன குழந்தைய நான் கொல்லுவேனா சார்? சார் நீங்க என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என் பையனை கொன்னு இருக்கிறாங்க. எவன் கொன்னானோ அவனை பிடிக்கிறதுக்கு பதிலா என்ன சந்தேகப்படுறீங்க நீங்க? ஒரே விஷயத்தை இப்படி கேட்டுட்டே இருக்கீங்களே. அந்த சுனில் கிட்ட போய் நானே என் பையனை கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன்னு சொல்றீங்க நீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. சுனில் உனக்கு தெரியாதுல்ல? இல்ல. ஓகே. இப்போ நீ அதை தான் சொல்ல போறியா? உனக்கு சுனில தெரியாதுன்னு சொல்ல போறியா? சொல்லு. ஆமா நான் தான் கொடுத்தேன் அந்த கான்ட்ராக்ட். ஆனா அதிர்ஷ்டம் கை கொடுத்துருச்சு. அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா இன்னொரு முறை எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் விடவே மாட்டேன். அவனை கொன்னுடுவேன் சார். ரோகன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார். அவன் என்னுடைய பையன். நான் அவன் மேல உயிரையே வச்சிருந்தேன் சார். இப்பவும் நான் அவனை நேசிக்கிறேன். ஒரு பக்கம் நீ உன் பிள்ளையால ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்க. சொசைட்டில உன் பேர் கெட்டு போயிடுச்சு. உன் பிள்ளைக்கு காது கேட்காது, பேச முடியாது. திடீர்னு எப்படி நீ இவ்வளவு பெரிய பாசக்காரனா மாறின? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ஆமா சார், உண்மையதான் சொல்றேன். நீங்க வேணும்னா இப்போ அவன்கிட்டே கேட்டு பாருங்க. நாங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேற எவ்வளோ ஒருத்தர் அவனை தூக்கிட்டு இருக்கான். ஆமாம் சார், நானும் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல சார், எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது உண்மைதான். ஆனால் நான் செய்யறதுக்கு முன்னாடி வேற எவரோ முடிச்சிட்டான். உங்களுக்கு என்ன தோணுது சார்? இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா? இப்போ எந்த முடிவுக்கும் வர முடியாது சுகாஸ். இந்த காலத்து மனுஷங்க எதை வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. அதை கண்டுபிடிக்கிற நம்ம வேலை தான் ரொம்ப கஷ்டம். திலீப் அப்புறம் சுனில் அவங்க 2 பேருடைய கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணு. ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல? கிடைக்கலாம் சார். சார், எஃப்எஸ்எஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு. இத்தனை நாள் கிடைச்ச எலும்புகள் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு ஆளோட தான். அவனுக்கு 25லேருந்து 30 வயசுக்குள்ள தான் இருக்கும் சார். அந்த எலும்புகள் 9 வருஷம் பழமையானது. ஒரே ஆளுடையதா? 9 வருஷத்துக்கு அப்புறம் புதைச்ச ஸ்கெலிட்டனை வெளியில் எடுத்து அங்கே இங்கே தூக்கி எறிஞ்சிருக்கான். அந்த சுனில் கூட 9 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கான். மும்பையில் தான்ப்பா இருந்தேன். ஒரு மாலில் மொபைல் ஃபேக்டரியில் வேலை பார்த்தேன். கணேஷ் சுனில காட்டு பகுதியில் குழிப்பக்கம் நின்னதா சொன்னால சார். இதான் சார் அந்த இடம். இங்கே தான் சுனில பார்த்தேன். இன்னொரு எலும்பு துண்டா? சார், 9 வருஷம் கழிச்சு அந்த ஸ்கெல்டன் எடுத்திருக்கான். என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறான்? அவனுடைய ரகசியம் வெளியில் தெரியாமல் தடுக்கணும்னு நினச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க. சுஹாஸ், இது ஏதோ கார் இல்லை டெம்போடைய டயர் ட்ராக்ஸ் தான். அந்த வண்டி இந்த பக்கமாக வந்திருக்கு, அப்புறம் அப்படி போயிடுச்சு. ஆனால் இந்த வழி முன்னாடி போக போக ரொம்ப டேமேஜாக இருக்குமே. அப்போ வேணும்னே இந்த ரூட்டை யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் கண்ணிலையும் படாமல் வந்து போயிருக்காங்க. ஆமாம் சார், இந்த ரூட்டில் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு போயிருக்கலாம். அக்கம் பக்கத்தில் எல்லா கடைகள், பெட்ரோல் பங்க், தாபா, டாக்ஸி, அப்புறம் டெம்போ ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுப்பாரு. இது எல்லாத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணு. ஒருவேளை யாராவது வண்டி இந்த பக்கமாக வந்து போனதை பார்த்துருக்கலாம்ல. கிஷோரியை ஸ்டாக் பண்ணியிருக்கான். அப்புறம் ரோஹனை கிட்னாப் பண்ணது, மர்டர் பண்ணது, இந்த குழி, இதில் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. அதுதான் சுனில். இந்த சுனிலை மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடு.
கடந்த 9 வருஷத்துல எத்தனை அன்சால்வ்டு மிஸ்ஸிங் கேசஸ் இருக்கோ எல்லா ஃபைல்ஸையும் ரீஓபன் பண்ணு. புனே போலீஸுக்கு 9 வருஷம் பழமையான எலும்புக்கூடோட ட்ரேசஸ் கிடைச்சிருச்சு. 7 வயசு பையனோட மர்டருக்கு நடுவுல இருக்கிற புதிரை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா காவல்துறை 9 வருஷம் பழமையான மிஸ்ஸிங் கேசஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்தாங்க. 2 பேர் அடையாளமும் கண்டுட்டாங்க. சார் 9 வருஷத்துக்கு முன்னாடி அன்சால்வ்டு மிஸ்ஸிங் கேஸ் எத்தனை இருக்கும்? ஆனால் இந்த கேஸ் நம்ம கேஸோட ஒத்து போகுது. 28 வயசு கோகுல் கதம். கோகுல் கதம் இவனுடைய ஃபேமிலியை மீட் பண்ணு. 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை கேளு. ரைட் சார். என்னது? ஆமாம் சார். மாப்பிள்ளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. என்ன பண்றது, எல்லாம் தலைவிதி. அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. கிஷோரியோட கல்யாணம் 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோகுல் கூட தான் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மே 21, 2010 அன்னைக்கு அவன் என்ன சொல்லிட்டு போனான்னா, மும்பைக்கு ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வரவே இல்லை சார். இந்த கிஷோரி, சுனில் அப்புறம் திலீப் கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கு. நீ கோகுலுடைய அப்பாவை டிஎன்ஏ சாம்பிளிங்கு கூட்டிட்டு போ. அவங்க 3 பேரையும் நான் பாத்துக்கிறேன். சார், என் பையனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? எங்களுக்கு கொஞ்சம் எலும்புகள் கிடைச்சிருக்கு. உங்க டிஎன்ஏ அது கூட மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். எங்களுக்கு சில தகவல் கிடைக்கலாம். சார், சுனில் நேத்துல இருந்து சைன் பண்ண வரல சார். நான் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் அங்கேயும் இல்லை சார். போனும் சுவிட்ச் ஆஃப்னே வருது சார். என் பையன் கேஸ் தான் உங்களால சால்வ் பண்ண முடியல. இப்போ என் பொண்டாட்டியும் காணும் சார். போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்ன? உன் மனைவி எத்தனை மணிக்கு வெளியில போனாங்க? 2 மணி இல்ல 1 மணி இருக்கும். மாத்தி மாத்தி பிரச்சனை ஏன் உன் வீட்லயே நடக்குது? கிஷோரியை நீ தான் கடத்தி வச்சிருக்கியா என்ன? என் புள்ள கேஸை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ என் பொண்டாட்டியும் காணும்னு சொல்றேன். நீங்க என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க மனைவிக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவ புருஷன் காணாம போயிட்டான். 1 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நீ பொறுத்திருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுக்கு என்ன காரணம்? எது சரின்னு பட்டதோ அதை தான் நான் சொல்லவா? நீ ஏன் கிஷோரியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லவா? நீ கிஷோரியை ஏற்கனவே விரும்பின. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கலாம். அவ்வளவுதான், அவ புருஷனை போட்டு தள்ளிட்டீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரோகன் விஷயத்துக்கு வந்தோன்னா அவனால வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. அவன் மேல உன் கோவத்தை கொட்டி தீர்த்துட்ட. அவனை மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணியிருக்க. உன்னுடைய இந்த கோவத்தை தீர்க்கறதுக்காக ஒரு நாள் நீ அவனை கொலை பண்ணிட்ட. இந்த விஷயம் கிஷோரிக்கு தெரிய வந்ததும் நீ கிஷோரியையும் கடத்தி வச்சுக்கிட்ட. இல்ல அவளையும். எந்த காட்டு பகுதியிலிருந்து கோகுலுடைய எலும்புக்கூடுகள் கிடைச்சதோ, காவல்துறை ஹைவேல இருக்கிற அந்த காட்டை கனெக்ட் பண்ற ஒவ்வொரு ரோட்லயும் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் காவல்துறை பலமா சர்ச் பண்ணாங்க. அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு டெம்போ காட்டு பகுதிக்குள்ள போறத கவனிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வண்டி திரும்ப வந்துச்சு. அந்த வண்டி பக்கியான்ற பேர் கொண்ட ஒருத்தனுடையது. என்னப்பா நல்லா இருக்கியா? ஏய், வாயை திறக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணுமா? நான் வேணா அப்புறமா வரவா? சார் நான் சொல்லிடுறேன் சார். சார், ஒரு ஆள் என்னோட டெம்போவை வாடகைக்கு எடுத்துட்டு போனா சார். இந்த 2 பேர்ல அவன் யாரு? இவனுங்க 2 பேர் இல்லை சார். சொல்றா, எவன்டா அவன்? சார், இவங்க 2 நாள் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. யாருமே இல்லையே மேடம். திலீப் ஹிஸ்ட்ரி ஷீட்டை சுனிலை கொன்றதுக்காக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான் சார். நீங்கள் எப்படி சார் இங்கே? எங்க கூடவே இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாடுவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சுகாஷ், செக் பண்ணு. இப்போ ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொன்னீங்கன்னா அடி வாங்காமல் தப்பிக்கலாம். சொல்லு, 9 வருஷத்துக்கு முன்னாடி ரோகன் அப்புறம் கோகுல் இப்போ எதுக்கு கொன்ன? சுனில் எதுக்காக நீ இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்க? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் சொல்கிறேன் சார். ஆனால் ஒரு விஷயம் உண்மை சார், நான் அவரை கொல்லலை.
மற்றது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். கிஷோருக்கு எனக்கு அஃபேர் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் சார். நான் ஒன்னதான் விரும்புறேன் ரமாகாந்த். வேற யாரை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் அவன் கூட படுக்காத. மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ அவன் கூட படுத்த அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஜாதி மதம் பேர் சொல்லி எங்களை பிரித்து வச்சுட்டாங்க. அதனால நாங்கள் கல்யாணம் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் ஒரு நாள் அவளோட அப்பா கோகுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி அவள் கோகுலை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு தான் சொந்தம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான டைம் வந்ததும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ரமாகாந்த் சொன்ன விஷயத்த நான் அப்படியே செஞ்சுட்டேன். நான் கோகுலை விட்டு விலகே இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அவனை நான் என்கிட்ட வரவே விடல. இன்னைக்கு என்னாச்சு? தலை வலிக்குது. ஆரம்பிச்சிட்டியா? நமக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் ஆச்சு. என் கூட வாழ விருப்பம்னா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கோகுலோட கோவம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சார், நான் தான் வேற ஒரு நம்பர்ல இருந்து கோகுலுக்கு கால் பண்ணேன். அவனோட டாக்ஸியை மும்பைக்காக புக் பண்ணேன். நீ டாக்ஸி ஓட்டுறல? ஆமாம் சார். மும்பை வரைக்கும் போனோம். போகலாம் சார். நைட்டு கூட திரும்ப வந்துடலாம். மும்பைக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கு. நான் போய் டக்குன்னு வந்துடுறேன். சரியா? நாங்கள் அந்த இடத்துக்கு போனதும் சுனில் கூட சேர்ந்து நான் அவனை கொன்னுட்டேன். அப்புறம் நான் கோகுலோட வண்டியை குளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டேன். எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். சுனில் மும்பைக்கு போயிட்டா எனக்கும் கிஷோரிக்கும் கல்யாணம் நடக்கும்ல. அப்படி பண்ண எங்கள் மேலே சந்தேகம் வந்துடும்னு தெரிஞ்சு போச்சு. நான் போலீஸில் செலக்ட் ஆகி நான் ட்ரைனிங் போயிட்டேன். நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது கிஷோரியோட அப்பா அவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. மறுபடியும் எனக்கு கிஷோரியோட புருஷனை கொல்றதுக்கு தைரியம் இல்லை. 9 வருஷத்துக்கு அப்புறம் சுனில் எங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் வந்துட்டான். அவன் கிஷோரியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு உன்னோட கல்யாணம் அவளுக்கே காப்பாற்றிக்க. எனக்கு தேவை என் பங்கு. இல்லைன்னு வச்சுக்க, நான் உன்னை இப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். வேணும்னா உன் வீட்டுக்கு கூட வருவேன். கிஷோரி என்னை பார்க்க ஸ்டேஷன் வந்தா. கிஷோரி, நீயா? அந்த சுனில் திரும்ப வந்துட்டான். பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கை நாசமா போறத நான் விரும்பல. ஏதாவது பண்ணு. அவ கம்ப்ளைண்ட் பண்ற பேர்ல ஸ்டேஷனுக்கு வந்தா. அதுக்கப்புறம் அவன் புருஷனையும் கூட்டிட்டு வந்தா, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. நான் தான் முதல்ல சுனில கொலைலான்னு அட்டாக் பண்ணலான் இருந்தேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் பொய்யான கதைகளை சொல்லி எல்லாத்தையும் திலீப் மேல திருப்பி விட்டுட்டேன். நல்லா பாத்துக்கோ, போலீஸ் இவனை தான் தேடுறாங்க. நீ ஃப்ரீயா விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக முயற்சி பண்ணேன். போலீஸ் சுனிலை விடக்கூடாதுன்னே முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லாத காரணத்தினால அவனை விட வேண்டியதாக போச்சு. ஆனால் எனக்கு தெரியும், அவன் கோகுலோட பாடி விஷயத்தை சொல்லி எங்களை மிரட்டுவான்னு தெரியும். அதனால 9 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச கோகுலோட ஸ்கெலிட்டனை வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எலும்போட அங்கே இங்கேன்னு தூக்கி எறிச்சேன். சுனில் என்ன பண்ணுவான்னு நினைச்சனோ அதே தான் பண்ணான். ஏன்னா அவனை குழிக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன். நான் சுனிலை அட்டாக் பண்ணி கட்டி போட்டேன். வாயே திறக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் அதுக்கு ஒத்துக்கல. கிஷோரிக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லி எதுக்கு ட்ராமா பண்ண? ஆனால் அவன் என்னை பார்க்க வந்தா ரொம்ப சந்தேகத்தோட வந்தா. அவன் நினச்சா நடந்ததுக்கு எல்லாம் காரணம் நான் தான். குழந்தை காண போனதுலேருந்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதனால யோசிக்காம உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாவ. ரோகனோட கொலையாலையும் சுனில் அவளை ஃபாலோ பண்ணதுனாலையும் அவன் மொத்தமாக மனசு உடைஞ்சு போயிட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால அவள் குழந்தையால் அவள் எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு நான் பயந்துட்டேன். அதனால பயத்தில் நான் அவளையும் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தேன். நீ எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்காவாக பண்ணியிருக்க. எதுவுமே எங்கள் கண்ணில் படாத அளவுக்கு திறமையாக மூடி மறைச்சிட்டல்ல. ஆனால் நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நாங்கள் போலீஸ்காரங்க சாம்பல்லேருந்து கூட நெருப்பை உருவாக்கிடுவோம். இந்த இன்டெலிஜென்ஸை நீ போலீஸ் வேலையில் யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையிலையும் வேலையிலையும் நீ ரொம்ப பெரிய அளவில் போயிருப்ப. ஆமாம், இந்த கொலையோட உண்மை என்ன? அந்த ரமாகாந்த் என்னை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டான்ல. கொன்னுட்டேன். உன் பிள்ளைய நானே கொன்னுட்டேன். இப்போ எனக்கு 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுக்குற. இல்லைனா உன் புருஷன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். நீ வேற ஒருத்தவங்க சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவேன். நீ தான் உன் கள்ள புருஷனுக்காக புருஷனை கொன்னுட்டேன்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா? இந்த விஷயத்த நான் ரமாகாந்த் கிட்ட சொன்னதும் அவன் சுனில ரொம்ப பயங்கரமா போட்டு அடிச்சிட்டான். 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் என் வாழ்க்கையில திரும்ப வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும் நான் எதிர்பார்க்கல. ஒரு குற்றத்தை எவ்வளவு சாமர்த்தியமா செஞ்சாலும் எவ்வளவு மூடி மறைச்சாலும்
ஒரு நாள் அது கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். நீ தற்கொலை பண்ணிக்க போன அது மட்டும்தான் எனக்கு தெரியும். என் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க, எவ்வளவு விஷயத்த மூடி மறைச்சிருக்கடி நீ. என்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? அப்படி சொல்லிருந்தேன்னா இன்னைக்கு நம்ம பையன் ரோஹன் உயிரோட இருந்திருப்பான்ல நம்ம கூட. ஆனா நீ மோசம் பண்ணிட்டியே நம்ம பெத்த புள்ளைய. இப்படி இன்னைக்கு காணாக்கிட்டே. அது எல்லாமே போய் நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு உண்மை. அந்த அன்பை இழந்துருவனோன்ற பயத்துல தான் நான் அதில் உங்ககிட்ட சொல்லல. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. சரிக்கும் தப்புக்குமான வித்தியாசம் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் நிச்சயம் பின்வாங்கிடுவான். நேர்கொண்ட பார்வை, அதாவது பாசிட்டிவ் எண்ணங்கள், அது மட்டும் போயிடுச்சுன்னா குற்ற செயல்களை செய்யறதுக்கு நமக்கு நேரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். குற்றம்ங்கிறது புது புது அவதாரத்துல தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சு. கிஷோரி கோகுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா திருமணத்துல அவளுக்கு சந்தோஷம் இல்ல. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக குற்ற செயல்களை செய்ய ஆரம்பிச்சா இவ. ஜாதி மதங்கிற பேர்ல உருவாக்கின சக்கர வியூகத்துல இருந்து ஈஸியாவ தப்பிச்சு வெளியில வந்திருக்கலாம். ஆனா தன்னோட சந்தோஷத்துக்காக தப்புகளை மேல மேல பண்ண ஆரம்பிச்சா. கடைசியில நடந்தது என்னன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. எல்லாத்தையும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மனுஷனோட ஒவ்வொரு கட்டத்திலையும் சரியான முடிவை நீங்க தான் எடுக்கணும். அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கைய சரியான கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்ப நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். கிரைம் பேட்ரோலோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. இன்னொரு புது கேஸ்ல பாப்போம். ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு நூல் இழை தான் கேப் இருக்கு. சோ ஜாக்கிரதையா இருங்க, அலர்ட்டா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய்.